சிங்கக்குட்டியும் ஆட்டுக்கூட்டமும் ஒரு விவசாயி ஒருநாள் காட்டில் ஒரு சிங்கக்குட்டியை கண்டார். அதை வீட்டிற்கு கொண்டு வந்து தன் ஆடுகள் இருக்கும் கூண்டுக்குள் வைத்தார். அங்கே பெரிய ஆடுகளும் சின்ன ஆட்டுக்குட்டிகளும் இருந்தன. அனைவரும் அந்த சிங்கக்குட்டியை ஆச்சரியமாக பார்த்தனர். ஒரு நாள் ஒரு பெரிய ஆடு, இது யார், நம்ம மாதிரி இல்லையே என்று நினைத்து சிங்கக்குட்டியை கொம்பால் தூக்கி வெளியே தள்ளியது. உடனே விவசாயி வந்து சிங்கக்குட்டியை மெதுவாக ஒரு அடி கொடுத்து, உன் இடம் உள்ளேதான் என்று மீண்டும் கூண்டுக்குள் அனுப்பினார். நாட்கள் சென்றன. சிங்கக்குட்டி மெதுவாக பெரிய சிங்கமாக வளர்ந்தது. ஆனால் அது தன்னை சிங்கம் என்று அறியவில்லை. நான் ஆடுதான் என்று நினைத்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு நரி அந்த கூண்டின் அருகே வந்தது. ஆடுகள் எல்லாம் பயந்து ஓடின. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், பெரிய சிங்கமும் நரியை பார்த்து பயந்தது. நரி குழப்பமடைந்தது. இவ்வளவு பெரிய விலங்கு என்னை பார்த்து ஏன் பயப்படுது என்று நினைத்தது. அது தன் பள்ளிக்குச் சென்று நரி ஆசிரியரிடம் இந்த விஷயத்தைச் சொன்னது. அப்போது ஆசிரியர் சிரித்துக்கொண்டு சொன்னார், நம்மால் முடியாது முடியாது என்று நம்மைச் சுற்றியுள்ளவர்கள் அடிக்கடி சொன்னால் ஒரு நாள் நாமும் அதை நம்ப ஆரம்பித்து விடுவோம். அதனால்தான் அந்த சிங்கம் தன்னுடைய உண்மையான பலத்தை அறியாமல் பயந்து நிற்கிறது. கதைநெறி மோரல்: நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்க விடாதீர்கள். உங்கள் திறமையை நீங்களே நம்புங்கள். இல்லையெனில் உலகம் உங்களை சாதாரணம் என்று நம்ப வைக்கும்.